ஹே ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு உங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான படம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆமா, இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 இயர் பக்கத்தில் ஆகும் போல. இல்ல இந்த படம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்திருக்கு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நான் இதை பார்த்தேன். இதை பார்த்ததும் மற்ற சேனல்ல ரிவ்யூ போட்டிருந்தாலும் நான் ரிவ்யூ போடுறதுக்கு வந்துட்டேன். சரி, இந்த படத்தோட ஒன்லைனர் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நைட்டு ஒரு 12 மணி இருக்குங்க. சாரி, 2 மணி இருக்கும். 2 மணிக்கு உங்க வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாமே காணாம போறாங்க. அதுவும் வீட்டுக்குள்ள யாரோ பாத்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தைங்க எல்லாத்தையும் கடத்திட்டு போறது கிடையாது. அந்த சின்ன குழந்தைங்களே பாத்தீங்கன்னா கரெக்டா நைட்டு 2 மணிக்கு எந்திரிச்சு அப்படியே தன்னப்பால வெளியில ஓடி போறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு போறீங்க. ஆனா இது உங்க வீட்டுல மட்டும் நடக்கல, கிட்டத்தட்ட அந்த சுத்து வட்டார எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னா, ஒரே ஒரு பையன் மட்டும் பாத்தீங்கன்னா அவன் நைட்டு 2 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியில போல. அவன் வீட்டுல தான் இருக்கான். டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கான். என்னதான் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சு செக் பண்ணி பார்த்தாலுமே அவங்கள கண்டே பிடிக்க முடியல. இது எல்லாத்தையும் ஒன்லைனரா சொல்லாம முழு படத்தையும் பார்த்தலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் உங்க மிஸ்டர் எஃப்எக்ஸ் மூவி. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே, இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கூல் மாதிரி காட்டுறாங்க. அந்த ஸ்கூல்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன பசங்க எல்லாமே அப்படியே ஜாலியா விளையாண்டுக்கிட்டு வெளியில வராங்க. அதாவது அந்த ஸ்கூல் பஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனே பாத்தீங்கன்னா ஒரு டீச்சர் மாதிரி காட்டுறாங்க. அதாவது அந்த டீச்சர் பாத்தீங்கன்னா அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு கிளாஸ் ரூமுக்கு அப்படியே பாத்தீங்கன்னா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க நடந்து வந்துகிட்டு இருக்கிறப்ப அந்த கிளாஸ் ரூமுக்கு உள்ள வராங்க. பாத்தீங்களா, அந்த கிளாஸ் ரூம்ல யாருமே கிடையாது. அட டேய், என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி நாம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கவே அந்த கிளாஸ் ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பையன் இப்ப உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவனை நம்மளுக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். நம்ம டீச்சருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னடா இது, ஒரே ஒரு பையனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை பாத்தீங்கன்னா அதோட கட் பண்றாங்க. கொஞ்சம் பிளாஷ்பேக் மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா அந்த வில்லேஜ்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, கரெக்டா பாத்தீங்கன்னா 2 மணிக்கு சின்ன சின்ன பசங்க எல்லாமே பாத்தீங்கன்னா காணாம போறாங்க. அந்த சீன் தான் இந்த இடத்துல நம்மள பாத்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டா பாத்தீங்கன்னா 2 மணி ஆகுது. 2 மணிக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன பொண்ணுங்க பசங்க இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கண்ணாடி உடைச்சிட்டு டோரை ஓபன் பண்ணிட்டு அவங்களுக்கு அவங்களே பாத்தீங்கன்னா தன்னை போல ஏதோ ஓடிக்கிட்டு இருக்காங்க. எங்க போறாங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சுத்தமா தெரிய மாட்டேங்குது. அவ்வளவுதான். அதோட பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீனை பிளாக் பண்ணிட்டு அடுத்த டைம் காலையில பாக்குறோம். நிறைய ஸ்காஃப்லாம் வராங்க. அங்க பாத்தீங்கன்னா செக் பண்ணி பாக்குறாங்க. சின்ன க்ளூ கூட கிடைக்க மாட்டேங்குது அந்த ஸ்காஃப்க்கு. அவங்களும் மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க. என்னதான் இது, சிசிடிவி ஃபுட்டேஜ்ல யாருமே கடத்திட்டு போற மாதிரி தெரியலையே, இவங்களே போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்கிற ஸ்காஃப் எல்லாமே மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, அந்த சின்ன பையன் ஒரே ஒரு பையன் பாத்தீங்கன்னா கிளாஸ் ரூம்ல இருக்கான்னு சொன்னேன் இல்லைங்களா, இப்ப அவனை மட்டும் கூப்பிட்டு பாத்தீங்கன்னா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருப்பா, நீ மட்டும் தான் காணாம போயிருக்க, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையனுக்கு ஒரு வார்னிங் மாதிரி சொல்றாங்க. அப்புறம் நம்ம டீச்சரும் கூப்பிட்டு வார்னிங் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் வச்சுக்கலாம். சரிங்களா, இதுக்கப்புறம் ஹீரோயினை சொல்லிப்போம். எதுக்காக நம்ம ஹீரோயினை வார்னிங் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோயின் மேல கோவமா இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா டீச்சரா இருக்காங்க இல்லையா, கொஞ்சம் பனிஷ்மெண்ட் பயங்கரமா தான் இருக்கும். அதனால இந்த குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ பண்ணிக்கிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேல பயங்கர கோவமா இருக்காங்க. இந்த நேரம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல எல்லா பேரண்ட்ஸ் கிட்டயும் ஆறுதல் சொல்றேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, மைக் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, உங்க குழந்தைங்க எல்லாமே கண்டிப்பா வீட்டுக்கு சேருவாங்க, எனக்கும் இதே கவலை தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவே அவ்வளவுதான். அங்க இருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இப்ப இந்த இடத்துல என்ன பண்ண போறாங்க, நம்ம ஹீரோயினை அடிக்க வர நம்ம ஹீரோயின் எப்படியோ அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடறா. தப்பிச்சு பாத்தீங்கன்னா அடுத்த சீனே இந்த ஆல்கஹால் எல்லாம் விற்குவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய ஷாப் காட்டுறாங்க. அந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் உள்ள வரா. உள்ள பாத்தீங்கன்னா அவளுக்கு பிடிச்ச அந்த ஆல்கஹால் தேடிக்கிட்டு இருப்பா போல, கிடைக்கல. அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. அந்த ஃபோன் கால் எடுத்து அப்படியே பேசி முடிச்சுட்டு அவளுக்கு பிடிச்ச அந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து போயிட்டு இருக்கா. இப்படி அவ போயிட்டு இருக்க அவளோட வீட்டாண்ட போய் அவள் காரை நிறுத்துறான். ஓகே, இப்போலேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஹாரர் முழுக்க ஸ்டார்ட் ஆகும். ஆமாம், நம்ம ஹீரோயின் காரை நிறுத்திட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறா. வீட்டுக்குள்ளே போயிட்டு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கா, யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்கா. இப்படி அவள் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து யாரோ ஒருத்தர் காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாரடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த டோர் கிளாஸ் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம உள்ளே இருந்து பார்த்தா வெளியில் தெரியும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பார்க்குறேன், யாருமே இல்லை. திருப்பியும் பார்த்தீங்கன்னா நடந்து வந்துகிட்டு இருக்கா. திருப்பியும் நடந்து வரப்ப இந்த டைம்
பாத்தீங்கன்னா கதவை போட்டு யாரோ பயங்கரமா தட்டுற மாதிரி இருக்கு. உடனே பின்னாடி திரும்பி நின்று, இங்க பாருங்க, எதுக்காக என்ன வந்து இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்க பசங்களை நான் கடத்தல, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கத்துறா. அதுக்கப்புறம் அந்த சத்தத்தை காணும். அடுத்த நாள் காலையிலயாவது நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களோட கார்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா கிறுக்கி வச்சிருக்காங்க பெயிண்டால. இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினால பொறுத்துக்க முடியல. உடனே என்ன பண்றா, அந்த ஸ்கூலுக்கு போறா. இந்த மாதிரி அந்த பிரின்சிபல் கிட்ட பாத்தீங்கன்னா, இவரு தான் பிரின்சிபல், இவரை நல்லா நோட் பண்ணிக்கிங்க சரிங்களா. இவரு பாத்தீங்கன்னா, இங்க பாருமா, நீ இப்போ வந்து ரிசைன் கேக்குற, இங்க பாரு பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, இப்பெல்லாம் ரிசைன் பண்ண வச்சுக்குவேன், குழந்தை காணாம போன அனைத்து பேரண்ட்ஸும் பார்த்தோன்னா உன் மேலதான் கம்ப்ளைண்ட் தருவாங்க, அதனால நீ கம்முன்னு வீட்டுக்கு போய் சேரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பிரின்சிபல் சொல்லி அனுப்பிடுறான். நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அப்படியே நோட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதாவது யாரை நோட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சின்ன பையன் இருக்கா இல்லைங்களா, அந்த சின்ன பையனை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த ஸ்கூல்ல ஒரே ஒரு பையன் இருந்தா இல்லையா, அவனை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அடுத்த கட்டமே பாத்தீங்கன்னா இங்க ஒருத்தனை காட்டுறோம் இல்லையா, இவன் தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட். ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. அப்படியே அன்னைக்கு நைட் ஆகுதுங்க. அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சரி கொஞ்சமாச்சும் ஆல்கஹால் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், அது பேர் எனக்கு சரியா தெரியல. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பாய் ஃப்ரெண்ட் காரன் வரான். பாய் ஃப்ரெண்ட் காரனும் பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரனா இருக்கான், அதாவது ஸ்காஃப் சரிங்களா. அவன்கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கான், இங்க பாரு அந்த சின்ன சின்ன குழந்தைங்க எங்க போனாங்கன்னு தெரியல, உனக்கு ஏதோ தெரிஞ்சா கூட என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த ஸ்காஃப் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. ஓகே, இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா திருப்பி நம்ம ஹீரோயின் என்ன பண்றா, அந்த சின்ன பையன் இருக்கா இல்லைங்களா, அந்த சின்ன பையனை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஏன்னா சந்தேகம் ஜாஸ்தியா வந்துகிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்றா, அந்த பஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது சின்ன பையன் ஏறின பஸ், அந்த பஸ்லயே பாத்தீங்கன்னா பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோயின் நடந்து போயிட்டே இருக்கா. சாரி கார்ல போயிட்டே இருக்கா சரிங்களா, நடந்து போயிட்டு இருக்க முடியாது. இப்போ அந்த சின்ன பையன் என்ன ஆறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள போயிடுறான். வீட்டுக்குள்ள போனதுமே நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் டவுட் ஜாஸ்தியா ஆரம்பிக்குது. அப்படியே அந்த வீட்டை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த ஜன்னல் பகுதியெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல வச்சு அப்படியே மறைச்சு வச்சிருக்காங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு கேப் மாதிரி தெரியுது. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அப்படியே பாத்தீங்கன்னா கண்ணை வச்சு உள்ள பார்த்துக்கிட்டு இருக்காங்க, யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப உள்ள இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு உருவம் மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோயின் என்னடா அது, அப்படி ஒரு உருவம் மாதிரி ஒரு சிலை மாதிரி நிக்குது அப்படின்னு சொல்லி திருப்பியும் பாக்குறா. அப்படி பாக்குறப்ப ஒரு பையன் ஒரு பொண்ணு உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அவ்வளவுதான். இதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் பதறி போய் அடிச்சு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கா. அப்படி படுத்துக்கிட்டு இருக்கிறப்ப தூரத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கற மாதிரி தெரியுது. அப்படியே நம்ம ஹீரோயின் பெண்ணு எங்க போயிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருக்கா. இப்ப இந்த டைம் அந்த கிளாஸ் ரூமுக்கு இவ உள்ள போனதும் காணாம போன எல்லா பசங்களும் பாத்தீங்களா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் அந்த சின்ன பையன் கூட. அதாவதாங்க அந்த கிளாஸ் ரூமுக்கு ஒரே ஒருத்தன் வந்துட்டு இருந்தாலும் அந்த சின்ன பையன் கூட அப்படியே எந்திரிச்சு தலைய காட்டினா ஒரு பேய் மாதிரி இருக்கான். டப்புன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க. என்னடா அது அப்படின்னு பார்த்தா இது ஒரு கனவா வந்துகிட்டு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் திரும்பி பாக்குறா. இல்ல இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு கனவா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறா. அப்படி படுக்கிறப்ப அவளுக்கு மேல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு உருவம் மாதிரி தெரியுது. திருப்பி எந்திரிக்கிறா. இப்பதான் பாத்தீங்கன்னா ரியல் லைஃபுக்கு வந்திருக்கா. இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா ஒரு கனவுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். சரி ஓகே, இப்ப அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாளும் பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையனை அப்படியே டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அந்த சின்ன பையனை பாத்தீங்கன்னா கண்டுக்காம போயிட்டே இருக்கான். அப்புறம் ஒரு டைம் என்ன ஆகுது, நம்ம ஹீரோயின் பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு கீழே இறங்கி கேட்கறாங்க, டே தம்பி நிலடான்னு சொல்லி கேட்கவே அந்த பையன் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கிளாஸ் ரூம்குள்ள போயிடுறான். அதான் சாரி அந்த வீட்டுக்குள்ள போயிடுறான். இப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த காருக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கேயே அந்த வீட்டையே பாத்தீங்கன்னா வேவு பார்த்துக்கிட்டே இருக்கா. கிட்டத்தட்ட கரெக்டா ஒரு 2 மணி ஆகுது. 2 மணிக்கு பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட டோர் ஓபன் ஆகுது. உள்ள இருந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் கத்திக்குள்ளன்னு சரியா தெரியலீங்க. அப்படியே எடுத்துட்டு வேகமா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி தவி நடந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் காருக்குள்ள ஏறுறாங்க. நம்ம ஹீரோயினோட கழுத்து பகுதி வரைக்கும் போயிட்டு அவங்களோட முடியை மட்டும் வெட்டி எடுத்துக்கிறாங்க. ஓகே, இப்போ அதோட பாத்தீங்கன்னா அந்த சீன் அப்படியே கட் பண்றாங்க. கட் பண்ணிட்டு இந்த பக்கம் பார்த்தா ஒரு தேர்ட் கேரக்டர் மாதிரி வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ அந்த தேர்ட் கேரக்டர் இவர் வந்துதான் இந்த படத்தோட ஹீரோன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, மோஸ்ட்லி இனிமேல் நம்ம ஹீரோயின் இவங்க 2 பேர் தான். அதாவது இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் அந்த குழந்தைங்க எங்க போனாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போற ஆளுங்க. ஓகேங்களா, ஓகே, இந்த மாதிரி டைப்ல பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட குழந்தையும் காணாம தான் போயிருக்கு. அதனால நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா தரவா செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அங்க இருக்கிற வீடோட கேமராலாம் செக் பண்றது, உங்க பசங்க எந்த வேகத்தை ஓடினாங்க, எந்த டைம்ல போனாங்க, எந்த டைம்ல பாத்தீங்கன்னா டோரை திறந்தாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரிய கேள்வியில கேட்டுட்டு இருக்கு. அவங்க வந்த போர்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு கொடி மாதிரி வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பயங்கரமா கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. ஓகே, இப்படியே போயிட்டு இருக்கவே எதிர்ச்சியா நம்ம ஹீரோயின் மீட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி பேசிக்கிறாங்க. நீ தான் அந்த டீச்சரா, இந்த பாரு உண்மையில எனக்கு சந்தேகம் கிடையாது, இருந்தாலும் என் பையனை கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்குவேன், அதுக்கப்புறம் உன்னை பேசிக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கவே நம்ம ஹீரோயின்
ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று நோட் பண்றாங்க. என்னடா அது அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்கூலோட ஒரு பிரின்சிபல்னு சொன்ன பாத்தீங்களா, அவன் இப்ப வேக வேகமா ஓடி வந்து நம்ம ஹீரோயினோட கழுத்து பகுதியை பிடிச்சி அப்படியே கொல்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் என்ன பண்றாரு, பயங்கரமா போட்டு தடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த பிரின்சிபல் மூஞ்செல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் ரத்தத்தோட அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை போட்டு பயங்கரமா அடின்னு அடிக்க நம்ம ஹீரோவும் என்ன பண்றாரு, முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறாரு நம்ம ஹீரோயினை காப்பாத்த. உடனே என்ன ஆகுது, நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி எப்படியோ போராடிக்கிட்டு இருக்காரு. அந்த சீனை அப்படியே கட் பண்றாங்க. அவ்வளவுதான். அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டை தான் கட்டுறாங்க. சரிங்களா, நம்ம ஹீரோட பாய் ஃப்ரெண்ட் இப்ப என்னவா இருக்கா, ஸ்காஃபா இருக்கான்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. அப்படியே கார்ல போயிட்டு இருக்கிறப்ப அவன் கண்ணில் பாத்தீங்கன்னா ஒரு திருட மாதிரி தென்படுது. அந்த திருடனை பிடிக்க வேக வேகமா பாத்தீங்கன்னா கார்ல போயிட்டே இருக்கான் இந்த பாய் ஃப்ரெண்ட் காரன். ஒரு வழியா பாத்தீங்கன்னா அந்த திருடன் ஏதோ கால் தடுக்கி டப்புன்னு கீழே விழுந்துடுறான். உடனே நம்ம பாய் ஃப்ரெண்ட் காரன் என்ன பண்றான், அப்படியே அந்த திருடனை பிடிச்சி கையில எல்லாம் விலங்கெல்லாம் போட்டு, ஏண்டா எது எடுத்தாலுமே திருடிக்கிட்டாடா இருப்பீங்க, இங்க பாடுறா திருடுற வேலைங்க முதல்ல விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரீ அட்வைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பாய் ஃப்ரெண்ட் காரன் போட்டுக்கிட்டு இருக்கான். ஓகே, இப்போ அந்த சீன் முடிஞ்சதுமே அடுத்த சீன் பாத்தீங்கன்னா உள்ள கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கான் அந்த பாய் ஃப்ரெண்ட் காரனை. இங்க பாரு, நான் உனக்கு எவ்வளவு பெரிய வேலை கொடுத்துருக்கேன், இங்க இருக்கிற சின்ன சின்ன பசங்களை காணோம் கண்டுபிடுறானா, நீ போய் ஒரு திருடனை கண்டுபிடிச்சு வந்திருக்கியடா அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ இந்த திருடனோட ஒரு சின்ன பிளாஷ்பேக் பார்த்தலாம் முன்னாடி நடந்தது. சரிங்களா, அந்த திருடன் பாத்தீங்களா ஒரு கார்ல இருக்கிற பொருள் எல்லாமே எடுத்து நிறைய திருட்டு வெப்சைட் இருக்கு பாத்தீங்களா, திருட்டு ஷாப் கூட வச்சுக்கலாம், அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா விற்கிற மாதிரி ஒரு ஆளு. சரிங்களா, இப்படி அவன் திருடிட்டு அந்த ஷாப்புக்கு போறான். ஆனா அந்த ஷாப்லயே அவனுக்கு நினைக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அமௌண்ட் தரல. உடனே பாத்தீங்கன்னா சரி இப்ப நம்ம வீட்டுக்குள்ள புது திருடலாம், நம்மளுக்கு பத்தல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எந்த வீட்டுக்கு போறான், அதாவது அந்த சின்ன பையன் வீட்டுக்கு போறான். தலைக்கு எவ்வளவு தில்லு பாத்தீங்களா. ஆனா இந்த மேட்டர் எல்லாமே அவனுக்கு தெரியாது இல்ல. உள்ள போய் பார்த்தா பொம்மை மாதிரி பாத்தீங்கன்னா 2 பேரும் உட்காந்துட்டே இருக்காங்க. இவனும் பாத்தீங்கன்னா ஐயோ அம்மா இங்க பாருங்க, நான் தெரியாம திருட வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படி இப்படின்றான். ஆனா அப்ப மேட்டுக்கு தான் தெரிய ஆரம்பிக்குது, என்னடா அது மெழுகு பொம்மை மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா லவுட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். அப்புறம் அந்த 2 பொம்மையும் எந்திரிக்குதுங்க. உடனே என்ன பண்றான், பதறி அடிச்சுட்டு எப்பா தப்பிச்சேன்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துகிட்டு இருக்கான். இப்படி வந்ததுமே பாத்தீங்கன்னா இவன் ஒரு காட்டு பகுதி மாதிரி பாத்தீங்கன்னா அந்த இடத்துலதான் ஒரு சின்ன டென்ட் போட்டு தங்குவான் போலீங்க. அப்படியே அவனோட இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கான். வந்துகிட்டு இருக்கிறப்ப தூரத்துல இருந்து யாரோ தெரியல கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்க, சவுண்ட் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. இவனும் பாத்தீங்கன்னா ஊத்து பாத்துக்கிட்டு இருக்கான், எங்கிருந்து சவுண்ட் வருது என்னடா அது அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கான். யாரோ தூரத்துல இருந்து ஒரு பிரவுன் கலர் முடி வச்சுட்டு அப்படியே இவனுக்கு டாட்டா காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே டென்ட்டுக்குள்ள போயிடுறான். அப்படியே டென்ட்டுக்குள்ள பக்கத்துல யாரோ வர மாதிரி தெரியுது. யாரடா அது அப்படின்னு பார்த்தா இந்த பாய் ஃப்ரெண்ட் காரன் கையில ஒரு ஷாட் கன்னோட அப்படியே வந்து நிக்கிறாரு. வந்து நின்றுட்டே இங்க என்னடா பண்ற நீ, இந்த காட்டுக்குள்ள டென்ட் போட்டு தங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த பாய் ஃப்ரெண்ட் கார் கேட்கிறாரு. உடனே உனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. யாராவது திருடனுக்கு சார் நீங்க ஒரு போலீஸ் தானே, இந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ள இப்படிலாம் நடக்குது, நீங்க அந்த வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லவே அந்த திருடனை கூட்டிட்டு பாத்தீங்கன்னா நம்ம போலீஸ் பாய் ஃப்ரெண்டும் உள்ள போயிடுறாரு. அந்த வீட்டுக்குள்ள போறாரு. நைட் ஆயிருது. நைட்டு பாத்தீங்கன்னா அந்த பாய் ஃப்ரெண்ட் கார வெளியில வந்து இந்த திருடனை காலை பிடிச்சி தரன்னு அந்த வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போறாங்க. அவ்வளவுதான், அந்த சீனை கட் பண்றாங்க. இப்ப இந்த பக்கம் பார்க்கலாம். சரிங்களா, அந்த ஸ்கூலோட பிரின்சிபல்னு சொன்ன இல்லைங்களா, அவரோட பாஸ்ட பார்க்கலாம். ஓகேங்களா, அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். நம்ம பிரின்சிபல் பார்க்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆயாமா மாதிரி தெரியுது. இது நல்லா நோட் பண்ணி பாத்துக்கீங்களா, இந்த காட்டுக்குள்ள அந்த திருடன் கிட்ட கை கட்டுச்சு அதே முகம் பாத்தீங்கன்னா சேம். இப்ப நம்ம பிரின்சிபல் வீட்டுக்கு வந்திருக்கு. வீட்டுக்கு வந்ததுமே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நல்லா ஜாலியா பேசிவிட்டு அடுத்த கட்டமே ஏதோ முள்ளு செடி எல்லாம் வச்சு அப்படியே பாத்தீங்கன்னா ரத்தம் எல்லாம் வச்சு ஒரு மணியில அடிக்க ஆரம்பிக்குது. அப்படியே அந்த முள்ளு செடியை பட்டக்குன்னு உடைக்குது. அவ்வளவுதான், பக்கத்துல இருக்கிறவனை பார்த்தனா போட்டு பொழந்து எடுக்கிறாரு நம்ம பிரின்சிபல். அப்படியே ரத்தம் மலையா கொட்ட ஆரம்பிக்குது. இதெல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அப்படியே கேஷுவலா அந்த பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கா. பொண்ணுன்னு சொல்ல முடியாது, ஒரு 1000 ரேஞ்சுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் தான் நம்ம பிரின்சிபலுக்கு பாத்தீங்கன்னா சாமியார்ன மாதிரி அப்படியே நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு பயங்கரமா போட்டு கொன்ன ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாரு நம்ம பிரின்சிபல். எதுக்காக அப்படின்னு கேட்டுங்கன்னா, அதாவது நம்ம ஹீரோயின் கிட்டத்தட்ட அந்த பசங்களை கண்டுபிடிக்க பாதி வரைக்கும் நெருங்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த கிளவி என்ன பண்ணிருப்பா, அதாவது சூனியக்காரி கிளவின்னு வச்சுக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி பிரின்சிபலை ஏவி விட்டு நம்ம ஹீரோயினை கொல்ல அனுப்பியிருப்பா. அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் 2 பேரும் தப்பிச்சிருப்பாங்க. ஓகே, இப்போ அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா, அதாவது சின்ன பையன் வீடுன்னு நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த வீடை தான் கட்டுறாங்க. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஜாலியா இருக்காங்க, சூப்பரா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே கட்டத்துல அந்த சின்ன பையனோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ஏதோ வெளியில போயிருப்பாங்க போல. அப்படி வெளியில போயிட்டு ரிமைனிங் வீட்டுக்கு வரப்ப ஒரு பாட்டியோட கூட்டிட்டு வராங்க. இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையன் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே அன்னைக்கு காலையில ஆகுது, நம்ம சின்ன பையன் இருந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு ரிமைனிங் வந்து வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்க பயங்கரமான அதிர்ச்சி. அந்த சின்ன பையனோட அப்பா அம்மாவும் பாத்தீங்கன்னா ஒரு சிலை மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த கிளவி இருக்கா பாத்தீங்களா,
பாத்தீங்களா, அதாங்க அந்த சூனியக்காரி கிழவி நம்ம சின்ன பையன்கிட்ட வந்து இங்க பாருப்பான், நான் சொல்றது எல்லாத்தையும் நீ செய்யணும், ஓகேவா? இப்ப நீ ஸ்கூலுக்கு போற இல்லையா, அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒவ்வொரு சின்ன பசங்களாகட்டும் பொண்ணுங்களாகட்டும் அவங்களோட முடியை மட்டும் எனக்கு கலெக்ட் பண்ணித்தான் அப்படின்னு சொல்லுவேன். அந்த சின்ன பையன் எல்லாம் என்னால முடியாது அப்படின்னு பார்த்தனா சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படி சொன்ன அடுத்த செகண்ட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அப்படியே தன்னைத்தான ஒரு கத்தியோ இல்ல ஸ்பூனோ தெரியல எடுத்து குத்த ஆரம்பிச்சுக்கிறாங்க முகத்துல. அதான் அந்த கிழவி பாத்தீங்கன்னா கையில ஏதோ ஒரு முள் செடி மாதிரி வச்சு நிறைய சூனியம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையன் பார்த்துட்டு ஓகே 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 இதுக்கு மேல நான் பாத்தீங்கன்னா எங்க அம்மா அப்பா கொடுமைப்படுத்தாதுன்னு கேட்கறது எல்லாமே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சின்ன பையன் என்ன பண்ணிருப்பான், ஸ்கூல்ல வர எல்லா பசங்க பொண்ணுங்களோட முடியெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த முடி எல்லாமே வெட்டி வெட்டி இந்த கிழவி ஆண்ட கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பான் அந்த சின்ன பையன். எதுக்காக நான் இந்த கிழவி இப்படி பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த சாத்தானுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பலி கொடுத்தா இவளுக்கு நம்ம ஆயுஸ் கெட்டி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த கிழவி. வயசான காலத்துல போய் சேர்றதை விட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வேலைத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கு பாருங்க. இப்ப அன்னைக்கு நைட் 2 மணிக்கு பாத்தீங்கன்னா எல்லா பசங்களும் காணாம போனாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, இப்ப எல்லா பசங்களும் எங்க இருக்காங்க, இந்த சூனியக்காரி கிழவியோட வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. அதே மாதிரிதான் இங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்த எல்லாருமே வந்து இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. ஏறுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஓகே, இப்ப இந்த வீட்டுக்குள்ள 2 பேர் யாரோ வர மாதிரி தெரியுது. யாரிடாது அப்படின்னு பார்த்தா அதாவது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு உள்ள வராங்க. உள்ள வந்து பார்த்தா இந்த ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் காரன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் கண்ணெல்லாம் செவந்து போய் அப்படியே ஒரு வித்தியாசமா இருக்கான். நம்ம ஹீரோயின் கழுத்தை புடிச்சிட்டு நிக்கவே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவனோட கன்னை எடுத்து அவனுக்கே ஒரே போடு. அவ்வளவுதான், பாய் ஃப்ரெண்ட் காரன் அப்படியே அந்த இடத்துல ஸ்பாட் அவுட் ஆயிடுறான். இந்த பக்கம் அந்த சின்ன பையனை காட்டுறாங்க. அந்த சின்ன பையன் பாத்தீங்கன்னா எதையோ ஒண்ணு தேடிக்கிட்டு இருக்கான். அப்படியே அடுத்த சீன் யாரு காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ பேஸ்மெண்ட்லாம் இறங்கி தேடிக்கிட்டு இருக்கவே அந்த கிழவி இருக்கா பாத்தீங்களா, சூனியக்காரி கிழவி, அந்த இடத்துல இருந்து என்னமோ பயங்கரமா கத்தி ஒரு மந்திரத்தை சொல்றா. அவ்வளவுதான், அந்த ஸ்கிரீன் அப்படியே பிளாங்கா வந்து இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஹீரோ இருக்காரு இல்லைங்களா, அப்படியே ஆப்போனண்டா மாறிட்டாரு, வில்லனா மாறிட்டாருன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? அப்படியே வந்து நம்ம ஹீரோனோட கழுத்தை பிடிச்சி நெருக்கிட்டு இருக்கவே இப்போ ஒரு என்ட்ரி கொடுக்குறா அந்த கிழவி. அப்படியே வந்துட்டு இங்க பாரு, நான் பாட்டுக்கு கம்மன் இருந்தேன், என்னோட ஏஜ் எல்லாமே வந்து பாரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இளமையா மாறணும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கவே உள்ள இருக்கிற அந்த சின்ன பையன் பாத்தீங்கன்னா பட்டக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குச்சம் உடைக்கிறான். குச்சம் இந்த உடைச்சதோ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிழவி வாயை பொழந்து பாத்துக்கிட்டு இருக்கா. என்னடா ஆகுது அப்படின்னு கேட்டா, அதாவது அந்த பேஸ்மெண்ட்ல இருந்தாங்க பாத்தீங்களா எல்லா சின்ன சின்ன குழந்தைங்களும், அந்த குழந்தைங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப அந்த கிழவியை துரத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், கிழவி பயங்கரமா வெளியில பதறி அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. சரி, அப்படி அந்த சின்ன பையன் என்னடா பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த கிழவியோட முடி இருக்கு பாத்தீங்களா, இந்த முடியை வச்சு சேம் அவளோட குச்சிலே வச்சு பாத்தீங்கன்னா ரத்தத்தை தொட்டு ஒரு மை மாதிரி பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அதாங்க இந்த பில்லி சூனியம்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையன் பண்ணிட்டான். அதனால இப்ப இந்த பேஸ்மெண்ட்ல இருக்கிற குழந்தைங்க எல்லாம் இப்ப எங்க போயிட்டு இருக்கு, அந்த கிழவியை துரத்திட்டு போயிட்டு இருக்கு. அந்த கிழவியும் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியே கால் தடிக்க கீழே விழுந்துடுறாங்க. அந்த சின்ன சின்ன பசங்க பொண்ணுங்க இவங்க எல்லாமே என்ன பண்றாங்க, அவளோட கண்ணு மூக்கு வாய் அப்படின்னு சொல்லி போட்டு தனித்தனியா பிரிச்சு போட எங்கப்பா பாக்குறதுக்கு சும்மா கொடூரமா எடுத்து வச்சிருக்கானுங்க. ஓகே, இப்ப லாஸ்ட் சீன் எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்படியே அமைதியாயிடுறாங்க. அப்படியே அந்த இடமே ஒரு அமைதி களமா மாறிடுது. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா தன்னோட பையனை கண்டுபிடிச்சிடுறாரு. அதாவது அங்கதானே இருப்பான், அப்படியே போய் கட்டி பிடிச்சி என் பையன் கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே சந்தோஷம் படுறாரு. நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா இப்பதான் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன கேட்ட இந்த படத்தோட சூப்பரான ஹீரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சின்ன பையன் தான். அந்த சின்ன பையன் மட்டும் காப்பாத்தலனா யாருனாலையும் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது, கரெக்டா இல்லைங்களா? சரி, ஓகே, அப்படியே பாத்தீங்கன்னா இந்த படத்தை அப்படியே பிளாங்க் பண்ணி முடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் மிஸ்டர் எஃப்எக்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம இன்னொரு படத்துல மீண்டும் சந்திக்கலாம்.